எல்லாம் கிடக்கும். ரைட்டா ரைட். அங்கே அடைச்சா இருக்குல்ல சீக்கிரம் அங்கே அடைச்சிட்டு வரீங்க. வாழ்க்கையில் நான் நம்புறதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹையையும் தான். அதாச்சும் வந்து இதில் வந்து நான் தொழிலை வடிவாக செய்து நல்ல மாதிரி முன்னேறக்கூடிய சான்ஸ் எனக்கு கூட இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், சிலவுக்கெல்லாம் சரியா, சிலவில் இருந்து இன்ஜின் ஸ்பீட் எல்லாமே சரியாக இருக்குது. பிள்ளை சிலவில் தண்ணி பாட்டு அப்படி பிரச்சனையாக இருந்திருக்கலாம். பிள்ளைன்ற கொண்டுமே இல்லை. அதுக்குதானே நியூட்ரலாக நீங்கள் பூட்டின்னு வந்தீங்க, பூட்டின்னு சொன்னீங்களே. அவன் தான் பூட்டிட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாச்சும் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். நேற்றைய தினம் சீட் ஏற்றும் பொழுது உங்களுக்கு தெரியும் கோல் வந்துருந்துச்சு, இன்ஜின் வேலை செய்ய வேணும் வர சொல்லி. அதுதான் இன்றைக்கு அப்படி வந்துட்டு இப்போ போகிறேன். அதாச்சும் வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இன்ஜின் வேலை செய்து கனநாள் ஆகிட்டு, அதாச்சும் இந்த வீடியோ எடுத்து போட்டு கனநாள் ஆகிட்டுது. வீடியோ நிறைய பேர் கேட்குறவங்க உங்கள் வேலை செய்யும் பொழுது அது வீடியோ எடுக்கல மட்டும் அடுங்க தம்பின்னு சொல்லி எடுத்து அதை அவுட் பண்ணுங்கன்ற மாதிரி. அது வந்து இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குது. இன்ஜின் வந்து பிக்கப் ஆகுதில்லை இன்ஜின் சொல்லியிருந்தாங்க. இப்போ கடலில் ஓடி அந்த இன்ஜினை ஓடித்தான் அதில் பிள்ளை சரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். ஓகே, அதாண்டே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். ஓகே, அப்படி கேட்க கொஞ்சம் போவோம். கடற்கரைக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கடற்கரைக்கு வந்துட்டேன் பாருங்க. இப்போ என்னென்னு சொல்கிறது, எந்த நேரமும் வத்தாமல் இருக்கிற தண்ணி கடலோட தொடுவாயாக இருக்கிறபடியால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அது வந்து நாங்கள் அந்த மீன் வாங்குகிற இடம் தெரியும் தானே, மீன் வந்து விடிய கால மேலே வந்து கூறுற இடம் தான். இப்போ எல்லாமே வந்து வெளிச்சோடி போய் கிடக்குது. அது மட்டும் இல்லை, காற்று கூடன்றபடியால் தொழிலுக்கு எல்லாருமே பெருசாக போகிறையில் பாருங்கள். இவ்வளோ போட்டும் வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து கரை மேலே இழுத்துருக்குறாங்க. வெண்டைக்கு வந்து ஒரு சில சும்மா நார்மலாக காற்று விழுந்திருக்கு. அதனடியால் ஒரு சிலர் வந்து தொழிலுக்கு போகணும் வந்துருக்குறாங்க. அந்த பெரிய தொழிலுக்கு போகிறவங்க தான் வந்து இன்ஜினில் வந்து சரியான முறைக்கு செய்து கொண்டு போகணும். ஏன்னா கரையில் வச்சு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போனால் அதெல்லாம் சுகமாக இருக்குமே என்றதுக்காக தானே. இந்த கடலில் போயிட்டு ஒரு இன்ஜின் பிள்ளைன்னு சொன்னால் நாளைக்கு அதுக்கு போகிற அளவை விட நியாயமான செலவாயிடும். அதை இப்போ இந்த தொடுத்து கொண்டு வாரது தேடி போகிறது என்றது இந்த காற்று நேரங்களில் வந்து தெரியும் தானே. அது இப்போ சோள காற்று, இந்த காற்றுக்கு வந்து அப்படியே கொண்டு போட் போயிடும். அப்போ அதனடியால் பயம். இப்போ என்னை கால் பண்ணி சொல்லிச்சுன்னா நான் வந்துட்டுருக்கேன்னு சொன்னேன். கால் பண்ணும்போது நான் சொன்னேன் வந்துட்டுருக்கேன்னு சொல்லி ஓகேன்ட்டு இப்போ போகிறோம். போய் பார்ப்போம் அவங்கள்ட்ட என்ன பிள்ளை என்னன்ற மாதிரி. என்னை தாங்கி தரிக்கும் மோட்டர் சைக்கிள் இதுதான். அது பார்த்தீங்களா எல்லாம் உடஞ்சி மீட்டர் பாக்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு. ஓகே, அங்கே போயிட்டு போவோம் பார்ப்போம். ஓகே பாருங்கள், போட்ட பாலத்தை பார்த்தீங்களே எப்படி இருக்கான்ட்டு. பாவாண்ட அடிச்சிச்சின்னும் ஆனாலும் இங்கே ஆக்களே காணல. மனுஷன் தண்ணி குடித்தபடியே இருக்கணும். மேசை கழிஞ்சு அதான் தண்ணி பொதுலோடைய வாரம். பிள்ளைங்கள சரி ஓகே டக்குன்னு வருவார் தானே. ரைட் ஓகே. இன்னும் வரையில் அழும்பு தான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் எங்கே நிற்கிறேன்னு என்னன்னா அடிக்கடிக்கு ஆன்சர் பண்ணல கோலை. பிறகு பாருன்னு சொல்லி வரையில. அப்போ என்ன வருமோ ஒரியாண்டக்காண்டி ஆள் இப்போ தான் வந்து கொண்டு இருக்குதான். எனக்கே டிமிக்கி காட்டினோம். பாருங்க கடல் வந்து செம சீராக இருக்குமே. இந்த நேரம் தான் வந்து குளிக்கிறதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். குளிக்கிறேன்னு நினச்சாலும் இதுக்குள்ள ஒரு பக்கம் இந்த நெஞ்சரி வாக்களுக்கு
இந்த முதல் டென்மார்க் மக்கள் எல்லாம் நாங்கள் ஏற்றி கொண்டு போய்க்க கடல் வந்து சும்மாட்டி இப்போ வந்து பார்த்தா சும்மா குளம் மாதிரி தான் இருக்குங்க கடல். இந்த நேரங்களில் போட்டுகள் தள்ளி கொண்டு போகிறதெல்லாம் வந்து நல்ல சுகமாக இருக்கும். கரைய சீராக இருக்கும். உயர காற்று சோள காற்றானே பார்த்தீங்களா இல்லை போட்டு வந்து இழுத்து விட்டு கிடக்கு மேலே. காலை மேலே பார்த்தா சும்மா சரியான சன கூட்டமாக இருக்கும். இதில் போட்டோவில் பாருங்கள் இழுத்து விட்டு கிடக்கு. அப்படி இந்த லைன்லேருந்து அந்த லைன் இழுத்து விட்டு கிடக்கு. கடல் சீரை பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு. கடலில் அப்படி நடந்து போகலாமன்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து இப்போ தூண்டல் போட்டு கரையை தூண்டல் போட்டால் எல்லாம் அந்த கிழக்கன் அதெல்லாம் பிடிக்கும். இதில் 2 போட்டால் ஓகே. அவர் வேற விட்டு பார்ப்போமே. பெருங்காவல் இப்போ தான் நடந்து வந்துருக்கணும். இந்த வந்துருக்கணும் நடந்து தங்கட இன்ஜின் அடிக்க போய் கொண்டிருக்கணும். எங்கள் இன்ஜின் எல்லாம் கட்டி போட்டு போட்டு போய் கட்டாம இது என்ன விலை விளையால ஸ்டார்ட் வந்த அப்புறம் நிற்கிதானே ஸ்டார்ட் நிற்கிதா ஸ்டார்ட் நான் என்ன கேட்டால் ஸ்டார்ட்டு வந்தோடனே ஸ்டார்ட் ஸ்லோவில் நிற்கிதோ இல்லை நிற்கிதோ மூடித்துறாங்க. ரெண்டு தான் இப்போ பெரிய ஆடல் போகிறீங்க. பம்பேர்லாம் கொண்டீங்களே கொடுங்க பிள்ளைனை கொடுங்க. இதில் வந்து பாருங்க இதில் சில இந்த கரண்ட் இது லைன் எதுவும் பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி செய்யும். ஹீட் குறைவோ இப்போ நீங்கள் பிளக்கையும் கால்ட்டி மாற்றினீங்களா இல்லை தானே? ஓடி போட்டு வந்து மாற்றிட்டீங்களோ? நான் என்ன கேட்குறேன்டா நீங்கள் பிளக் இப்போ ஓடினபடி வந்து நிற்கிது பிளக் எதுவும் அப்படியே நிற்கிது. இப்போ மாற்றினீங்களே மாற்றிட்டு போய் தொழிலுக்கு போயிட்டா திரும்பி வந்தோம். ஓடினார் போட்டால் ஓடினார் இங்கே இந்த மடம் மட்டில் ஓடி போய் பிளக்கமாக தான் ஓடுது. இல்லை இல்லை மாட்டிட்டு ஒயில் அடிச்சாரு பார்க்கட்டானே ஒயில் அடிக்க தண்ணி ஒன்றும் அடிக்க என்னது உங்களுக்கு தண்ணி அடிக்கிறேன் அது மாட்டைக்கு புதுசாக இருந்தது. இப்போ இந்த பிளக்கு கடல்லேருந்து ஓடி வந்தபடியே நிற்கிதோ இல்லாட்டி இங்கே ஓடி வந்த அப்புறம் மாற்றினீங்களா? இல்லை தானே? இல்லை தானே? ரைட் அதான் கேட்டேன். ஏன்னா இங்கே மாற்றியிருந்தா தெரியாது எனக்கு. ஓடினா இதில் பார்க்கப்போல சரி தெரியும். ரைட் மற்ற இன்ஜினுங்க கிளம்பவே இல்லையா? சொல்லு போகிற இல்லை தான் அதான் எப்படி இப்போ தொழில் செய்ய எந்த இடத்துல ஒன்று தான் மீன் நட்ட மண்டாலும் அடுத்த நாள் லாபம் எடுக்கலாம். நாளை கணவாய் வேற கொடுங்க. என்ன வெட்டி என்ன நடந்து எதுக்கால சொல்றது இதுக்காலையா அங்கே அடைச்சா இதுக்குள்ள சீக்கிரம் சில அங்கே அடைச்சிட்டு வரீங்க
நான் லைனை மாற்றி தானே விட்டுருக்கேன் உங்களுக்கு இதை ஒன்றும் வேலை செய்யாதானே ப்ளக்கு ஃபுல் ப்ளக் உள்ளுங்க உள்ளுக்கு வாங்க உள்ளுக்கு வாங்க கியர் நட்டும் காண்டு வைக்கணும் ரமேஷ் வந்து பிடிச்சா சொல்லிட்டு கூட்டிட்டு இல்லைங்க இல்லை இல்லை நீட்டில் ஏன் கியர் நியூட்ரலாக கியர் நட்டும் பூட்டினோண்டிங்க பூட்டினோண்டு சொன்னீங்களே அதான் அவன் தான் பிடிச்சான் நட்டு காண்டு ரமேஷ் பிடிச்சான் அதுக்கப்புறம் சொல்ல போனீங்களே அதான் அது கொஞ்சம் இது மரத்துக்கு மட்டும் போயிட்டு திரும்பி வந்தோம் இப்போ ஸ்டார்ட் ஓகே தான் நடக்கு ஆ இப்போ இருக்கட்டும் இறக்கி போட்டு இல்லை ஸ்டார்ட் ஓகே இருக்கு நாட்டுக்கு தெரியும் கட்டு எழுங்க இருக்கா ரேஸ் பண்ணாதீங்க எழுங்க எப்படி நார்மலாக வருது அன்றைக்கு வர மாட்டேன் விளையால அன்றைக்கு வரவே மாட்டேன் என்ன 2 வருது ஸ்டார்ட் இதுக்கு என்ன வருது பிக்கப் பண்ணதே இல்லை கரண்ட் அடிக்குது மூடி போட அதானுங்க அப்படி வெளியால் மூடிக்கு ஏட் பண்ணினாலும் பிக்கப் ஆகாது இன்ஜின் கரண்ட் வயர் ஒழிஞ்சி சுங்கான் இல்லாமல் இதில் வெடிச்சு மில்லோட இஞ்சி ரெண்டா அதுக்கு தான் உங்களை நான் கேட்டேன் மூடி திறந்து ஓடி பார்த்தீங்களா ஓ அது அப்பயும் பிக்கப் பண்ணல மூடியத்தில் தான் கரையை விட்டுனேன் மூடி திறந்தாலும் இல்லை தண்ணி இங்கே நிற்க போடுது அதாங்க தண்ணியல் இந்த வேர்வை தன்மையால் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அடிக்க பார்க்கும் வழியால் கரண்ட் அடிக்க பார்த்தா சரியான முறைக்கு வராது பேலன்ஸாக கரண்ட் போகாது பானிக்கே பிக்கப் ஆகுது இறக்கலாம் ஓ அப்படி அழிக்கிட்டு இறக்கிட்டு ஓடிப்போ இல்லை ஏன்டா இதில் விளங்காது இதில் தூக்கி வைக்கல அது வெளியே ஓட போறியோ இல்ல இல்ல அப்புறம் சரியான வேலை போலாம் நீ என்ன போறியோ சொல்லுக்கு சொல்லுங்க விலை இறக்கினால் இழுக்க சுவம் இழுக்கலாமே மூடுங்க சார் ஏன்னா இதில் கடலில் ஓடினா ஓரளவு தெரியும் என்னென்னு பார்க்கலாம் இன்ஜின் கிளப்பி விட்டுனீங்க மண்ணோட உள்ளுவாட்டமே கிடையாது மூடி கொழுகுது அவதானம் இல்லை ஆமா சரி சரி அது தண்ணி போடாது ஓடி இல்லை 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 அது இழுக்கலாம் நம்பர் வழியில் வேண்டும் தண்ணி தங்களை பாய்க்கணும் இன்ஜினை பாய்க்கணும் இல்லை விலை
ബലയുടെ ഏറ്റവും ഉണ്ട് വിലയോടാക്ക് ആ ആ പോയി വേണ്ട ചെയ്യാ ரைட்டா ரைட் போன வழியா அப்படியா அங்க ஓ எடுங்க கடல் சீர்தாண்டோடி எவ்வளோ பரவாயில்ல ஓகே பாருங்களா கடல் வந்து நல்ல சீராக இருக்கிறபடியால் இப்படி இருக்க பாருங்க இன்ஜின் ஸ்டார்ட் இல்லாமலே போட்டு வந்து உயர்ந்து கொண்டு போயிடும் கரையை நிற்கிறோம் இந்த காற்றுக்கு மூடுங்க மூடிய மூட தனவைகளுக்கு இது காட்டுது இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை பிக்கப்பும் சரியான முறைக்கு இருக்குது பிள்ளைன்ற மாதிரி ஒன்றையும் தெரியல என்ன பிள்ளைன்ற கிடக்கு ஆ இல்லை உங்களை நினைக்கிறேன் என்னப்பா கேட்குறது சரியா கிடக்கு எல்லாம் பேர் அங்கே முட்டுதோட மூடி படியலை அப்போ பிள்ளைன்ற தான் நான் அதை பார்க்கலாம் என்ன இந்த மூட பிக்கப் பண்ணது இல்லையா அந்த துப்புரவுக்கு இப்போ விலையோடு தானே ஓடுறோம் ரெண்டுக்கா பிக்கப் குறையாக இருக்கணும் வடிவாக ஓடுது ஓடாம அப்பா அன்றைக்கு தான் இது அந்த இன்ஜின் அன்றைக்கு தாண்டி நான் கொஞ்சம் மாற்றினது டைட்டாக கிடக்குப்பா எண்ணெய் தண்ணி இன்னும் காட்டுறது இல்லை கிடக்கு சூட வேலை ஓட இல்லை இது பேர் இது அவங்கள பிரிஞ்சு போனாலே கொண்டு வரல தான் எந்த ஒரு இதுவுமே இல்லை கிடக்கு
வந்துட்டேன். மூக்கம் பீச்சு கிட்ட வந்து அங்கே இருந்து வந்து மூக்கம் பீச்சுக்கான வந்து ஓடி பார்க்குறோம். ஒன்றையும் தெரியல பிள்ளைண்ட மாதிரியே. கரையை பாருங்க, அங்கே ஆக்கலாம் குளிச்சு கொண்டிருக்குது. தான் பார்க்கலாம். இல்லை வடிவா போய் வரலாம். என்னன்னு சொல்கிறேன், சிலவுக்கெல்லாம் சரியா, சிலவில் இருந்து இன்ஜின் ஸ்பீட் எல்லாமே சரியா இருக்குது. சிலவில் தண்ணி பாட்டு அப்படி பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஒரு பிள்ளைன்ற கொண்டுமே இல்லை. அதுக்குதான் அந்த பிளக்கை வந்து கழட்டி பார்த்தேன். அந்த ஓடி நீங்களோ இல்லையோன்ட்டு அந்த பிள்ளைய சரியான முறை பார்க்கணுமன்றக்காகத்தான். ஏன்னா அந்த பிளக்கில் பிள்ளைமன்ற மாதிரி தெரியல. இப்போ பிளக்கில் பிரச்சனைன்னு சொன்னால் இப்படி சிலிண்டர் சரியாக வேலை செய்யாது. ரீசெண்டாக 2 சிலிண்டரும் சரியாக வேலை செய்யுது. சரிதானே ஏற்றுவோம். நீங்கள் போனால் ஒன்றா இருக்கணும் ஏற்று. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் இன்ஜினில் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. இல்லை நம்புறதுக்கு மேலே விழுந்துடாது. விலையை கிட்டே விலையில் ஓகே. இப்போ நான் கரையை வந்து போய்கிட்டுருக்கிறேன். கரையை போகிறேன் பாருங்க. கரையை போகிறேன். என்ன விட என்ன விற்க பண்ணு கேளுங்க சரண்ராஜ் கேளுங்க. நோட்ஸ் பார்க்கலையப்பான சரி அண்ணா இன்ஜின் பிக்கப் அந்த 25 அந்த சவுண்டு வருது. பிக்கப் சவுண்ட் வருது என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ இல்லைம்மா ஓட மறுதான் ஏய் ஹலே அப்புறம் ஹலே ஆம்பளை வீரா இதில் முதல் குறைச்சி தான் போனோம் ஓடையில் முதல் கடையை விட்டுட்டு வேலை கடை தான் பார்த்தோம் தெரியுது. வீட்டோட வேலை இல்லை இங்கே தான் இங்கே வேலை இல்லை. சரி நான் குறைவு வேலை இஞ்சத்த வேலை இல்லைன்னு வர்றது. புட்டி ரைட் இது வச்சுக்கலாம் மட்டை விளையாட கதை அதான் பின்ன காணா சரண்ராஜ் இதில் ஒரு பிள்ளையுமே இல்லை. பிள்ளையண்டா பார்த்துருக்கலாம். இப்போ பிள்ளையண்டா இல்லை ஸ்டார்ட் எல்லாம் குழப்பிருக்கும். கடலில் மூடி பார்த்தினா திறந்து மூடி பார்த்தினா ஒரு இதுவுமே இல்லை. சி சவுண்ட் எல்லாம் இது இந்த பிக்கப் பண்ணணுன்னு இப்போ 24 நோட்ஸ் அப்படி ஓடுறேன்னா சவுண்ட் வருமல்லோ இன்ஜின் கடைசி சவுண்ட் அதெல்லாம் சரியாக வருது. ஏன்னா சரண்ராஜ் என்ன கிடக்கு அதில் ஓடுறவங்களானே இன்ஜின் மூடி மட்டும் நல்லா வளமாக தெரியுது. இன்ஜின் இது இப்போ எடுத்தது கும்பாட்டு
இன்ஜின் சவுண்டு வராது எல்லாம் ஓகே இருக்கு தண்ணி காட்டுறே இல்லை என்ன உங்களுக்கு காட்டுற அளவுக்கு இன்ஜினுக்கு காட்டுறே இல்லை அதையும் கடைக்கு போய் ஆள் சர்வீஸ் போட்டால் தான் உண்டு. கராச்சி இல்லாதங்கள் தான் பார்த்தாக்கும். அதான் பாட்டு கொண்டிருக்காங்க கடை வாழையில் வாழையில் பார்க்க ஸ்கூட்டர் இல்லை அப்படின்றப்ப அப்படி நாளைக்கு அதில் நீங்கள் அடிங்க அதில் வர இதுக்கு தானே அடிங்க பிரச்சனை இல்லை பாப்பா என்ன சரி அது அது என்ன வேந்து இதுக்கு என்ன கரம் பெறாமோ இல்லை வேணாம் பாருங்க கரண்டை பாப்பா இது என்ன சார் என்ன பிரச்சனை இதுக்கு கிளம்பவே இல்லையோ இல்லை ஏன்னா கோலம் போட்டு கிடக்கு கரண்ட் வடியில் அடிக்கிறதுனால கட்டி விட்டு கிடக்கு சும்மா காட்டுறாங்களா ஒரு சட்டை பின்னாடி நீட்டாக கொண்டு வந்துக்கலாம் கடை இல்லை நான் கடை அது மெயின் ரோட்டோட பார்க்குறேன் அவரோட இல்லா கடை மெயின் ரோட்டு கடை இருந்துச்சுன்றால் இங்கே சொல்லுங்க வீட்டை செய்யறது ஓ ஆனால் வெயில குறைவு எல்லாருக்கும் தெரியும் அவர் சில ஆணி உண்டு கலண்டே கிடக்கு ஸ்டார்டர் கேஸ் ஆணிலாம் கலண்டே கிடக்கு உடைச்சல்ல போடும் ஏற்கனவே உடைச்சு தானே நீங்க அவன் பூன் அடிக்க அடிக்க தூக்குறீங்களே இல்ல ஐயோ மனக்கு எடுக்குறால் இது வேற சொல்லுங்க இருக்கா கீ சரிங்க தெரியல கண்டு கிளம்பவே ஓடிக்கொண்டு அதுதான் தொழிலுக்கு இவ்வளோ நாளும் ஓடிக்கொண்டு இருந்தது அது வச்சு ஓடி இருந்தது பைக்குண்ட விடையில ஓடிக்கொண்டு சக்கணுண்டு அவ்வளோதான் 35க்கு மேல இது 25 எனக்கு அனுபவம் இல்லை. இந்த கிளாஸ் மாத்தினாங்க அது பிரச்சனை இல்லை அதால பிரச்சனை இல்லை உடஞ்சி போச்சு எவ்வளோங்க இருக்கா இந்த பிளக்காங்க கூட அடிச்சு பாத்துறாங்க வந்தது இது புது பவர் பேக் கலட்டி போட்டு பாமா இது பவர் பேக் இப்போ கலட்டினா கட்டஞ்சி அது நாளை துள்ளு போகாது எல்லாம் பெரஞ்சி கட்டி கிடக்கு இந்த அதுக்கு இல்லை இந்த வேறு வெள்ளம் கட்டியில் கிடக்கு இல்லைங்க ஒரு கிலோ சொல்லுங்க சரி இல்லை சொல்லி பார்த்தேன் நான் கடல்ல கூட வேலை பார்த்துருப்பேன் கொண்டு ஓட முடியாது முள்ளு வயர் நட்டுக்கெல்லாம் கலடி கீ எதுவும் புளியோதில் அதே எனக்கு தெரியா மண்ண நேரம் காலம் தண்டுப்பட்டா கூட ஸ்டார்ட் வராடி இன்னும் ஸ்டார்ட் வர நங்குறம் போட்டு சாம்ராஜ்யா கொள்ளுங்க இருக்கா வரையில ரெண்டு விளக்கும் ரெண்டு வயலும் வராது நான் அன்றைக்கு வச்சு எடுத்து பார்த்தேன் இந்த மாத்தி கட்டி கொடுத்து வந்து முடிஞ்ச மறைச்சாரி வந்துட்டேன் இல்லை நான் அந்த ஏத்தையும் என்ன பார்த்தேன் நான் பட்டின் வரையும் அதுக்கு பிரச்சனை உண்டு இல்லை இந்த இதுக்கு இது அட்டை கோயிலில் நான் கடைசியாக மாற்றினேன் இதை நீங்கள் அப்படி நாங்கள் கொண்டு வாங்க இருக்கா கொண்டு வாங்க ஏன்டா கரண்ட்டு சும்மா பார்த்து தந்துட்டு ஓடிக்கொண்டு போய் இடையில கரண்ட் நின்றா ஸ்டார்ட் பண்ணான்னுன்றோம் அப்புறம் இதுக்கு திருப்பி தொடுத்து இழுத்து கொண்டு வர வேலையில் வந்து வரும்
தேவையில்லாவே இல்லை. அடுத்த கொம்புதான் குறைவா கிடக்கும். புளாக்கு வேலை காட்டினா என்ன புளாக்க காட்ட கொம்புதான் குறைவா உமாளுக்கு புளாக்கு காட்டா. சரி, இதை நீங்கள் அங்கே கொண்டு வாங்க. இதெல்லாம் பற்றி பிடிச்சிடுவோம். அவ்வளோ நேரம் ஓடினானே என்ன செய்யுது ஒரு பிரிக்கு கூட்ட அந்த கடைசி துண்டு கவுட்ட நிற்கும் அந்த துண்டு பழகிட்டு பாப்பா வேண்டாம் ஓடி பாப்பா. அந்த மாதிரி வேலை பாப்பா அங்கே கொண்டு வந்தீங்கன்றத சரி. கடை போத்தல பிறவனோட கடை அந்த ஒழுங்கா காத்தாங்கல் முன்னுக்கு சோய்ஸ்லாம் போறீங்களா வாண்ணா செய்கிறதானே. அதான் இப்போ நான் கடை தான் இஞ்சால பார்த்து கொண்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த சிவபிரசன் ரோட் அதில் அதுக்குள்ள இங்கே அங்கே பார்க்கணும். நாங்கள் இந்த இவ்வளோ வேலையில் இல்லை மணியமாக போகுது. கூட கிழக்கு ரோட்டுங்களா பெயின்ப்பா பின்ன அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்தபடியே தானே இவ்வளோ இதாக போயிட்டு. கிழக்கு ரோட்டத்துக்கு அவங்கள்ட்ட இஞ்சி முழுக்க வரதில்லை இஞ்சான வர தெரியாம சரி, இதை நீங்கள் அங்கே கொண்டாங்க. அது ஓகே தானே? ஏண்ணே சரி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேலை செஞ்ச எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. கடலில் ஓடி பார்த்தது உண்மையாக. அதில் வந்து முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்கிறத பார்த்ததை விட அதில் இந்த ஒரு சிலர் சொன்னாங்களே, இப்போ எங்கே கடை வச்சுக்கிறீங்களாக்க, எங்கே கடை வச்சுக்கிறீங்களாப்பா, எங்கே இருக்கிறீங்களே தெரியல, எங்களை கையை விட்டீங்கன்னு சொல்லி. உண்மையாகவே நான் வந்து ஒரு கடை ஒன்று பார்த்து கொண்டு செய்கிறேன். என்ன சொன்னால் நான் என் வாழ்க்கையில் நான் நம்புறதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கையையும் தான். அதாச்சும் வந்து இதில் வந்து நான் தொழிலை வடிவாக செய்து நல்ல மாதிரி முன்னேறக்கூடிய சான்ஸ் எனக்கு கூட இருக்குது. கடவுள் நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை தந்திருக்கிறார். உண்மையாகவே நல்ல இதாக செய்யக்கூடிய மாதிரி தந்திருக்கிறார். அந்த மெயின் ரோட்டில் இருந்துட்டு நான் இங்கே இப்போ வந்தேனோ அதிலேருந்து கொஞ்சம் இந்த ஊருக்குள்ள தெரிஞ்சவங்கள்ட்ட எங்கேயும் தான் ஒரு சிலது வந்துட்டு இருக்கிறது. மற்றவங்கள்ட்ட அந்த வளமையாக செய்யக்கூடிய அளவுக்குன்றது இல்லை. என்ன அப்படி இருக்கேன் நான் வந்து மெயினாக கடை ஒன்று பார்க்கணுமே என்று தேடிக்கொண்டு என்ன சொன்னால் சரியான ஒரு சோர்வான முறையில் தான் உண்மைக்குமே இருக்கிறேன். தொழில் வாய்ப்புன்ற ஒரு இதில் கடை வந்து பார்த்து கொண்டு திரிகிறேன். அந்த ரோட்டில் அந்த சைட் ஃபுல்லாக வந்து தேடி திரிகிறேன். ஒன்றுமே கிடைக்கல. கடவுளை தான் ப்ரே பண்ணுறேன். நிச்சயமாக நல்ல ஒரு கடை எனக்கு கிடைக்க வேணுமென்று சொல்லி நான் இங்கே வந்ததிலிருந்து பல பிரச்சனைகள் ஊடாகத்தான் உண்மைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது வந்து இப்படிலாம் கேட்கும்பொழுது தான் சில பேர்ட்ட கமெண்ட்டுகள் வந்து பார்த்து அவன் அப்படி தீரான் அப்படி தீரான்னு சொல்லி எங்களுக்கு எனக்குண்டா தெரியலை. நான் எப்படி தீரேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்களோட வார்த்தைகளை கேட்க சந்தோஷமாக இருக்கும். ஐயோ அவங்க சொல்கிறாங்களே, ஆனால் அப்படித்தான் நான் இருக்கணுமென்று ஆசைப்பட்றேன். ஆனால் நான் இருப்பேன். ஆனால் நிச்சயமாக இருப்பேனாக இருந்தால் அங்கே வெளியில் போகணும். தொழில் ஏன்னு சொன்னால் நான் நம்பியிருக்கிறது 2 கையும். அப்படி இருக்க அந்த தொழில் வாய்ப்போக இருந்தால் தான் அந்த ஒரு நிலைமைக்கு வரலாம். மற்றபடி நான் வந்து வேறு ஒன்றையும் எதிர்பார்த்து அப்படி இப்படி வாழணும், குறுக்கு வழியால் போய் வாழணும் என்றது வந்து எனக்கு அது தெரியாது. அப்படி அந்த இது எனக்கு தெரியாது. அப்போ அதனடியால் உண்மையாக இப்போ எல்லாருமே நல்ல உஷாரான ஆளாக பார்த்துருப்பீங்க. இப்போ வரும் சோம்பறியான ஒரு இதில் தான் உண்மையாக இருக்கேன். ஏன்டா தொழில் இல்லை, ஆனால் அதுக்காண்டி தொழில் இல்லைன்ற இல்லாமல் தேடி திரிகிறேன், பிரியாசப்படுறேன். இல்லை அங்கே ஓடுவேன் இங்கே ஓடுவேன், ஏதோ ஒரு வழியில் சும்மா சின்ன சின்ன வேலைகள்ன்றதை செஞ்சு கொண்டிருக்கேன். நான் உழைச்சதுக்கு மேலான வேலைகள் இப்போ சரியான முறைக்கும் குறைவாக இருக்குது. அப்படி இருக்க தான் சில பிரச்சனைகளும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கேக்க ஓகே, அது ஒரு குடும்பங்களும் நடக்கிறது அதுதானே. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோன்ற கருத்துக்களை எங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம். பா.